சனி பகவானுடைய வக்ர காலம் உங்களுடைய ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு சனி பகவானுடைய வக்ர காலம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது சாதாரணமாக 10 நாள் 15 நாளைக்கு வந்துட்டு போகக்கூடியது கிடையாது. 4.5 மாதம், ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். அப்போது ஒரு 4.5 மாதம் அப்படிங்கிறது ஒரு பெரியதொரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால இந்த வக்ர காலகட்டத்தில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலாபலன்கள் அப்படிங்கிறத நாம் ரொம்ப சரியாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா பல பேர் வந்துட்டு சனி பகவானாலே பயப்படுவாங்க. சனி பகவானுடைய வக்ர காலம் அப்படின்னா அதை விட அதிகமாக பயப்படுவாங்க. என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ தெரிலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நடுக்கம் இருக்கும். இப்போது புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி சதய நட்சத்திரத்துக்கு போகிறாரு. அக்டோபர் 5 அவிட்டம் நட்சத்திரத்துக்கு போவார். அதன் பிறகு அவர் பழையபடி நேர்கதிக்கு போவார். இதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்துட்டு ரிஷப ராசியில் இருக்கார். ராகு மீனத்தில் இருக்கார். கேது கன்னியில் இருக்கார். சனி பகவானுடைய வக்ரத்தோடு சேர்த்து இந்த வருட கிரகங்களுடைய நகர்வு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சனி பகவான் வந்துட்டு தன்னுடைய பார்வையை மேச ராசியில், சிம்ம ராசியில், விருச்சக ராசியில் பதிக்கிறாரு. அதாவது செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய 2 ராசியில் பார்க்குறாரு. மேஷம் விருச்சகம் 2த்தையும் பார்க்குறாரு. சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசியையும் பார்க்குறாரு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுக்கு பகை வீடு. மேஷம், சிம்மம், விருச்சகம் 3மே பகை வீட்டை தான் சனி பார்க்குறாரு. அப்போது இந்த வக்ர காலகட்டத்தில் அவருடைய பார்வைக்குன்னு தனி பலன் இருக்குது. இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து இந்த ஒரு 4.5 மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு விருச்சக ராசினியர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய ஒரு வக்ர காலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கடந்த சில மாதமாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஜானியர்னா முளம் சறுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே நல்லா தான் நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் திடீர்னு எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது. நேற்று ஒரு 10 ரூபா வச்சுருந்தேன், ஆனால் இன்றைக்கி ஒரு 10 ரூபா கூட இல்லை. நாளைக்கு ஒரு 500 ரூபா வரும்னு நினைக்கிறேன், ஆனால் வருமானு தெரியலை. காசு வருது ஆனால் எங்கே போகுதுன்னே தெரியலை. மாத கடைசியில் கூட்டி கழித்து பார்த்தா ஒரு 10 ரூபா கடன் தான் மிஞ்சிருக்கு. அப்போது ஆனால் எனக்கு வந்துட்டு இவ்வளோ காசு வருது, எங்கே போகுதுன்னே தெரியலையே. விரைய செலவு எதுவும் இவ்வளோ ஆகுது, என்ன தான் நான் பண்ணுறேன், நானும் பெருசாக எதுவும் செலவு பண்ணலை. நான் எவ்வளவு தான் சீக்கிரமாக இருந்தாலும் வெட்டி செலவு அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வக்ர காலம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டில் இருக்கார், சுகஸ்தானத்தில் இருக்கார். அதாவது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது எல்லாமே பாதி அர்த்தாஷ்டம சனி. இந்த அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணும் அப்படின்னா உடல் பிணி அப்படிங்கிறத கொடுக்கும். நமக்கு கொடுக்குதோ இல்லையோ, நமக்கு யாரெல்லாம் முக்கியம் நினச்சிட்டு இருக்கோமோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கும். வீட்டில் தாய் தந்தையருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், கணவன் மனைவிக்குள்ளே உடம்பு சரியில்லாமல் போகும், பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். இப்படி ஆஸ்பத்திரின்னு ஆஸ்பத்திரியிலேயே கொண்டு நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் கொட்டுறேன். எப்போ தான் எனக்கு விடிவு காலம்னே தெரியலை. திடீர்னு நமக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. முக்கியமான ஒரு வேலை 10 ரூபா சம்பாதிக்கிற நேரத்தில், நல்லதொரு வியாபாரம் பண்ணுற நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. படுத்துக்கிறேன், பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு நினச்சவங்க எல்லாமே இதுக்கு மேலே அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு 4.5 மாத காலகட்டத்துக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொட்டின வரைக்கும் போதும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு சனிக்கிழமைகளில், நாளைக்கு இப்போது ஒரு சனிக்கிழமைகளில் சனி பகவானை போயிட்டு மனசார நீங்கள் விழுந்து கும்பிட்டு வணங்கிட்டு ஒரு எல்விளக்க போட்டுட்டு ஒரு 4 மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வந்துடுங்க. இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே இந்த 4.5 மாதத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்காது. அதை விட சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுடைய ராசியிலே விழுகுது. குரு பகவானுடைய பார்வை ராசியிலே விழுகுது. ஆனாலும் குருவை மிஞ்சினவர் இல்லைங்களா சனி. கொஞ்சம் அவரோட அந்த வஜ்ர பார்வை அப்படிங்கிறது உங்களை போயிட்டு ஆட்டி தான் படைச்சிருக்கோம். இப்போ சனி பலம் இழக்கிறாரு, குரு பலம் இழக்கலை. பட் 2 பேருடைய பார்வை ராசியில் இருக்குது. சனியினுடைய பார்வைக்கு பலம் குறையுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு புது தெம்பு அப்படிங்கிறது வரும். எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலேயே நம்பிக்கை இழந்திருந்திருப்பீங்க கடைசி காலகட்டத்தில். அட போடா என்னடா மனுஷன் நம்மலாம் அப்படிங்கிற மாதிரி தனக்கு தானே ஒரு சலிப்பு உண்டாயிருந்திருக்கும். அது வந்துட்டு சனி பகவானுடைய பார்வை ஜென்மராசிக்குள்ளேயே விழுந்ததுனால தான். அந்த மாதிரி ராசிக்கு 6லேயும் சனி பார்வை இருக்குது. ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி பார்வை இருக்குது. அப்படிங்கும்போது கொஞ்சம் அதுவும் நமக்கு பிரச்சனையை தான் கொடுத்துருந்துருக்கும். அந்த நோய், கடன், பகை இது எல்லாமே கொஞ்சம் கூட இருந்திருக்கும். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் போடா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிட்டு இருந்திருக்கும். அதுக்கு இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பார்வை தான். அதுலேயும் கொஞ்சம் பலம் குறையும் போது எதிராளிகளுடைய ஒரு பலம் அப்படிங்கிறது குறைஞ்ச பேரும். நம்மளை அழிக்கணும்னு நினச்சவன் எல்லாமே சரி இப்போ நம்மளால் ஏன் அவனுக்கு பிரச்சனை, அவனால் ஏன் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனமாற்றத்தை உண்டாக்கி அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க. அது ஒரு நல்லதொரு அமைப்பை நமக்கு கொடுக்கும். இந்த எதிராளிகள் எல்லாமே கொஞ்சம் சரணடைஞ்சு போயிடுவாங்க. 10ல் சனி பார்வை மாட்டிக்கிச்சு, ரொம்ப முக்கியம். அதுதான் தொழில் சாணத்தை சனி பார்க்குறாரு அப்படின்னா தொட்ட தொழில் அப்படிங்கிறது விளங்கி இருந்திருக்காது. அந்த மாதிரி செஞ்ச தொழிலை விட்டவனு கேட்டால் தெரியாத தொழிலை
தொட்டவனு கேட்டான் அப்படிங்கிற மாதிரி நாம் 2 வகையிலையுமே கெட்டு போயிட்டோம். அந்த வேலைக்காரன் நம்பி ஒரு கலையை திறந்தோம் அப்படின்னா 10 நாளைக்கு லீவு போட்டுவோம், நமக்கு தொழில் தெரியாது அப்படின்னு சொல்லி கெட்டு போயிருப்போம். இல்லை நமக்கு தொழில் தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்பி செஞ்சால் கூட அந்த தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லை. முதலீடை போட்டுட்டு ஏன் புருஷனும் கச்சேரிக்கு போனாங்கிற கதையாக கடை திறந்தேன், ஆனால் எந்த ஒரு ஆளும் இல்லையே. பேசாமல் ஒரு வேலைக்கு போயிருந்தால் கூட ஒரு 1000-2000 சம்பளம் கிடச்சிருந்துருக்கும். நானும் முதலாளி அப்படின்னு வெள்ளையும் சொல்லியமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். போகும்போது வெள்ளை சட்டையோடு தான் போகிறேன். அது ஒரு 10 காசு இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு இப்படி தான் தெரியும். ஏதோ வெளி பொழப்புக்கு வாழ்க்கை ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரத்தில் முக்கியமாக ஒன்று சொல்லி போடுறேன், இந்த ஒரு காலகட்டத்தில் செய்கிற தொழிலில் ஒரு மாற்றாதீங்க. செய்கிற தொழிலில் முதலீடுகளை முடக்காதீங்க. அன்னன்னைக்கு வியாபாரம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கணும். பெரிய அளவில் முதலீடு போடக்கூடாது. செய்கிற தொழிலை அப்படியே செஞ்சுட்டே இருங்க. தினம் உழைப்பை போடுங்க. வியாபாரம் போடுது ஓடலை, என்னையா நேரத்துக்கு போயிட்டு என் தொழிலை செய்வேன், அந்த நேரத்துக்கு நான் அங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மனநிலைக்கு மாட்டிக்கிட்டு தொழிலில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. சனியினுடைய பார்வை பலம் குறையுது அப்படிங்கும்போது தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது கிடிக்கிட்டு இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த மாதிரி குருவோடைய பார்வை உங்களுக்கு நல்ல ஒரு அறிகுறியாக இருக்குது. குரு ராசிக்கு 7வது இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கும்போது கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். கூட்டாளிகள் நல்ல ஒத்துழைப்போடு இருப்பாங்க. அந்த மாதிரி மனைவி உங்களுக்கு தொழிலுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அந்த மாதிரி மனைவியால் ஒரு 10 ரூபா வேலைக்கு போயிட்டு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மனைவிக்கு வேலைக்கு முயற்சி பண்ணணுன்னா பண்ணுங்க. இந்த நேரத்தில் ஒரு தேர்வு எழுதுகிறேன், அரசாங்கத்தில் ஒரு தேர்வு வைக்கிறாங்க எழுதுகிறேன், இல்லை ஒரு அரசியல்வாதியை பார்த்து ஒரு வேலைக்கு பணம் கேட்கலான் இருக்கேன், இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கலாம். ஒரு சாதகமாக இருக்கார். அதே நேரத்தில் காதல் திருமணத்துக்கு ஒப்புதல் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு காலகட்டமும் நல்லா இருக்குது. எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் சொன்னீங்கன்னா ஒரு எதிர்ப்பு இல்லாமல் சின்ன பிரச்சனைகளோட திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதா இருக்குது. குருவோட பார்வையை பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ம ராசியில் இருந்து ராசிக்கு 3வது வீட்டில் இருக்குது, ராசிக்கு 11வது இடத்துல இருக்கார். அதாவது ஜென்ம ராசிக்குள்ள குரு பார்வை இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டங்கள் அப்படிங்கிறது குறையும். எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்ககிட்ட இருக்கும். அதனால் அந்த குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப நல்லது தான், பயப்பட வேண்டியதில்லை. 3வது இடத்துல குரு பார்வை இருக்கும் பொழுது சகோதரர்கள் ஆதரவாக இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு ஒரு அண்ணன் தம்பி ஒரு 10 பேர் பங்காளிங்க சொந்த பந்தம் துணையாக இருக்காங்க, பார்த்துக்கலாம்டா அப்படின்னு நம்பிக்கை இருக்கும். விழுந்தாலும் எந்திரிச்சிருவேண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி உங்ககிட்ட இருக்கும். லாபஸ்தானத்தில் குரு பார்வை விழுகுது. அப்போது இதுக்கு மேலே நம்ம லாபம் ஒரு 10 ரூபா நல்லபடியாகவே கிடைக்கும். செஞ்ச தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வேலைக்கு போனாலும் சரி, அந்த மாதிரி ஒரு முதலீடு கொடுக்கல் வாங்க வச்சுருந்தாலும் சரி, ஒரு வராத பணம் எல்லாமே இப்போ வசூலாயிரும். வெளியில் கொடுத்து சிக்கிட்டு கிடக்கிற பணம்லாம் வந்துடும். பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகு 5ல் இருக்கார். புத்திரஸ்தானத்தில் ராகு உட்காந்துக்கிட்டு பிள்ளைகளுக்கு பிணியை கொடுப்பாரு. பிள்ளைங்க ஒழுங்காக படிக்காது, பிள்ளைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும், நம்ம பேச்சை கேட்டு நடந்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் ராகு பிரச்சனையை கொடுப்பாரு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பிள்ளைங்களை கூப்பிட்டு ஒரு தடவை ராகு ஸ்தலத்துக்கு கூப்பிட்டு வந்துடலாம். திருநாகேஷ் ஸ்தலத்துக்கு இல்லைன்னா செவ்வாய்க்கிழமைகளில் போயிட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு போயிட்டு பிள்ளைகளுடைய கையால் துர்க்கை அம்மனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களுக்கும் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அன்னைக்கு இந்த சாலையோரத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஏழைபாளைங்க சாலையோரத்தில் இருப்பாங்கள்ல, வீடு இல்லாதவங்க, அவங்களுக்கு ஒரு அன்னதானம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி, ஒரு போர்வை வாங்கி கொடுக்கறது, இல்லை ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கறது, இல்லை காலுக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு தானம் அப்படிங்கிறத பண்ணிட்டு வாங்க. அது ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத கூடுதலாக கொடுக்கும். அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது இருக்குது. அப்போது சனிக்கிழமைகளில் காலையில் எந்திரிச்சு குளித்து முழுவிட்டு விநாயகர் வழிபாடு அப்படின்னு செஞ்சுட்டு, அனுமன் வழிபாடு அப்படிங்கிறதை செஞ்சுட்டு, பெருமாள் வழிபாடும் செஞ்சுட்டு, சனிக்கிழமை சாயங்கால நேரத்தில் சனி பகவானுக்கு ஒரு மண் அகலில் எண்ணெய் முடிஞ்சு முடிச்ச போட்டு தீபம் ஏற்றிட்டு சனி பகவானை மனசார வணங்குங்க. சனிக்கிழமைகளில் மாமிச உணவுகளை தொடாதீங்க. சனி பகவானை பரிசுத்தமாக வணங்கிட்டு அன்னைக்கு, அதாவது கருப்பு நிற ஜீவராசிகள் ஜீவராசிகளுக்கு உணவு கொடுங்க. ஒரு யானை இருக்கும் கோயிலில், ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம், ஒரு கருப்பு பூனைக்குட்டி இருக்கும், ஒரு பால் வாங்கி ஊற்றலாம், ஒரு கருப்பு நிறத்தில் ஒரு நாய்க்குட்டி இருக்கும், பிஸ்கெட் வாங்கி போடலாம். அதே போல் கருப்பு நிறத்தில் ஏதாவது பசு இருக்கும், அதுக்கு ஏதாவது பண்ணலாம். இல்லை அப்படின்னா காக்காய்க்கு உணவு வைக்கலாம். இந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு இல்லை அந்த அளவுக்குலாம் பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட்டு எறும்புங்களுக்கு அரிசியாவது கொடுக்கலாங்க, சரிங்களா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு உயிரினங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி உங்கள் கையால் செய்யுங்க, சரிங்களா. அன்னதானம் அப்படிங்கிறது மனித இனத்துக்கு மட்டும் இல்லை, மனித உயிருக்கு மட்டும் அப்படிலாம் கிடையாது. அன்னதானம்ங்கிறது உயிர்களுக்கு, ஜீவ காருண்யம் ஜீவன்களுக்கு தானே தவிர மனித காருண்யம் அப்படிலாம் கிடையாதுங்கள்ல. ஸோ ஜீவ காருண்யம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா, உயிர் நேயம். ஸோ அதே மாதிரி ஒரு கீரை கட்டு ஏதாவது பசுக்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி வாயில்லாத கருப்பு நிற ஜீவராசிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத நீங்கள் செய்யுங்க. இந்த சனி வகர காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்.
ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள், எல்லாம் நல்லதாகவே அமையும். நன்றி, வணக்கம்.